Hello students, welcome to our YouTube channel. RRB NTPC examsல இருந்து 12th qualification ஓட recruitment ஓட notification ரிலீஸ் பண்ணிருக்காங்க. மொத்தம் 3445 வேகன்சிஸ் பாத்தீங்கன்னா இந்த ரெக்ரூட்மெண்ட்ல இருக்கு. இத பத்தின A to Z கம்ப்ளீட் டீடைல் தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். உங்களோட வயசு 18 விட தாண்டி இருந்து நீங்க 12th பாஸ் பண்ணிருந்தீங்கன்னா போதும் இந்த எக்ஸாம்ஸ்க்கு நீங்க எலிஜிபிள் தான். ஸோ ஃபர்தர் டீடைல் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க. நிறைய பேருக்கு இந்த வீடியோவை கட்டாயமா ஷேர் பண்ணுங்க. இந்த RRB NTPC எக்ஸாம்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாளையில இருந்து அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ நாளையில இருந்து இந்த பர்டிகுலர் எக்ஸாம்ஸ்க்கு நீங்க அப்ளை பண்ணிக்கிட முடியும். அப்ளை பண்றதுக்கான கடைசி டேட்டுங்கிறது நெக்ஸ்ட் மந்த் 20th வரை இந்த எக்ஸாம்ஸ்க்கு நீங்க அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்றப்ப ஏதாவது மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க, ஏதாவது டீடைல்ஸ் சேஞ்ச் பண்ணணும்னா நீங்க அக்டோபர் 23ஆம் தேதியில இருந்து நவம்பர் 1ஆம் தேதி வரைக்கும் இந்த அப்ளை பண்றப்போ ஏதாவது மிஸ்டேக்ஸை சரி பண்ணிக்கிட முடியும். எக்ஸாம் டேட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் ரிலீஸ் பண்ணல. மோஸ்ட்லி இந்த எக்ஸாமுங்கிறது நெக்ஸ்ட் இயரோடைய செகண்ட் ஹாஃபுக்கு அப்புறமா தான் இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணாலும் சரி உங்களால் இந்த எக்ஸாம்ஸை கிளியர் பண்ண முடியும். கம்மியான வேகன்சி இருக்குன்ட்டு அப்ளை பண்ணாமல் இருக்காதீங்க. ஃபியூச்சரில் இந்த வேகன்சி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நிறைய டைம் இருக்கிறதுனால இப்போத்துலேருந்து சின்சியராக படித்தாலும் ஒரு ஜாப் உங்களால் செக்யூர் பண்ணிக்கிட முடியும். இந்த எக்ஸாம் மூலமாக கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க்கு, அக்கௌண்ட்ஸ் கிளர்க் கம் டைப்பிஸ்ட், ஜூனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட், ட்ரெயின்ஸ் கிளர்க், இந்த 4 போஸ்ட்டுக்கான ரெக்ரூட்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா RRB கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த 4 போஸ்ட்டுக்குமே தமிழ்நாட்டில் வந்து ஜாப் உண்டு. ஓகேவா? ஸோ மோஸ்ட்லி உங்களுக்கு சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி இந்த மாதிரி இடத்துல போடுவாங்க. ஸோ இது முழுக்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளரிக்கல் ஜாப்பு இந்த மாதிரியான ஜாப் தான் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த 4 போஸ்ட்டுக்கான ரெக்ரூட்மெண்ட் தான் பண்ணுறாங்க. ஸோ இந்த போஸ்ட்டை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன்லாம் பார்க்கலாம். சேலரி பற்றி பார்த்தீங்கன்னா இதில் கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க் இருக்கா, இதுக்கு பார்த்தீங்கன்னா பே லெவல் 3ல வந்து சேலரின்ற வரும். கிட்டத்தட்ட அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து டிடக்ஷன்லாம் போக 40,000 கிட்ட உங்களுக்கு இன்ஹான்ஸ் சேலரியா இந்த போஸ்ட்ல கிடைக்கும். மித்த 3 போஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா பே லெவல் 2ல வரும். ஸோ இதில் அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து டிடக்ஷன்லாம் போக உங்களுக்கு இன்ஹான்ஸ் சேலரியா பார்த்தீங்கன்னா 33,000 பார்த்தீங்கன்னா இன்ஹான்ஸ் சேலரியா வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யூஸ்வலான ஏஜ் லிமிட்டுங்கிறது இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 18 to 30 இயர்ஸ் தான். ஆனால் கோவிட்னால பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸேஷன் தராங்க. 18 to 33 இயர்ஸ்க்குள்ள உங்கள் ஏஜ் இருக்குன்னா நீங்கள் இந்த பர்டிகுலர் எக்ஸாம்ஸ்க்கு எலிஜிபிள். ஏஜ் எந்த டேட்டில் கால்குலேட் பண்ணுறாங்கன்னா January 1, 2025 இந்த டேட்டை குரூஷியல் டேட்டா வச்சு தான் ஏஜை கால்குலேட் பண்ணுறாங்க. இந்த டேட்டில் கால்குலேட் பண்ணுறப்போ உங்கள் ஏஜ் இதுக்குள்ளே இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த எக்ஸாம்ஸ்க்கு எலிஜிபிள். இதில் கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க் இதுக்கு பார்த்தீங்கன்னா 2022 வேகன்சி வந்து இருக்குது. அக்கௌண்ட்ஸ் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 321 வேகன்சி இருக்கு. ஜூனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 990 வேகன்சி இருக்கு. ட்ரெயின் கிளர்க் இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 72 வேகன்சி இருக்கு. டோட்டலாக 3445 வேகன்சிஸ் வந்து இருக்கு. இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தா மட்டும் போதும் எலிஜிபிள். ஸோ இப்போ தமிழ்நாடோட வேகன்சி என்னன்றதை பார்க்கலாம். அதாவது தமிழ்நாடு சென்னை ஜோன்னு சொல்லுவோம். ஸோ இதில் டோட்டல் வேகன்சிங்கிறது 194 வேகன்சி இருக்கு. இது தமிழ்நாட்டு சென்னை ஜோனில், அதாவது தமிழ்நாட்டிலேருந்து அப்ளை பண்ணுறவங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட்டை ஃபில் பண்ணுவாங்க இந்த வேகன்சியை பேஸ் பண்ணி. ஸோ இதில் யாரெல்லாம் செலக்ட் ஆகுறாங்களோ அவங்களுக்கு தமிழ்நாட்டில் தான் ஜாப் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து வேற ஜோனுக்கு நான் அப்ளை பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா அகமதாபாத்தில் 210 வேகன்சிஸ் இருக்கும். ஸோ வேற ஜோனுக்கு பார்த்தீங்கன்னா வேற வேகன்சி இருக்கும். இப்போ வேற ஜோனில் நிறைய வேகன்சி இருக்குது. நான் அங்கே அப்ளை பண்ணுறேன்னா தாராளமாக அந்த ரீஜன் வெப்சைட்ஸில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். அங்கே தான் உங்களுக்கு லைஃப் டைம் ஜாப்புங்கிறது இருக்கும். இதை மைண்டில் வச்சுக்கோங்க. அண்ட் லோக்கல் லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் சர்வை பண்ண முடியும். இது ரொம்ப நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ வேற ஜோனில் எவ்வளோ வேகன்சி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். மும்பையில் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக எப்பவுமே அதிக வேகன்சி வரும். கிட்டத்தட்ட 699 வேகன்சிஸ் வந்து இருக்கு. ஓகேவா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரயாக்ராஜ் அதில் 389 வேகன்சிஸ் வந்து இருக்கு. ஸோ திருவனந்தபுரம் 112 வேகன்சி, டோட்டலாக 3445 வேகன்சிஸ் இருக்கு. இந்த பிடிஎஃப்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறோம். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேஜ் நம்பர் 60ல இருந்து வேகன்சிக்கான லிஸ்ட் இருக்கும். இதை நீங்கள் செக் பண்ணிக்கிட முடியும். டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறோம். ஓகே. ஸோ இதில் தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் எவ்வளோ வேகன்சின்றதை செக் பண்ணிக்கிட முடியும். உங்களுக்கு உங்கள் பர்டிகுலர் கேட்டகரிக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குன்றதையும் உங்களால் செக் பண்ணிக்கிட முடியும். ஸோ இப்போ இந்த எக்ஸாம்ஸோடைய 12th போஸ்ட்டை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த எக்ஸாம்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th கட்டாயமாக பாஸ் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த 12th பார்த்தீங்கன்னா நீங்கள் அக்டோபர் 20 இந்த டேட்டுக்கு முன்னாடி 12th பாஸ் பண்ணியிருக்கணும். ப்ளஸ் உங்களுக்கு 18 வயசும் கம்ப்ளீட்டாக இருக்கணும். அப்படின்னா தான் இந்த எக்ஸாம்ஸ்க்கு எலிஜிபிள். ஓகேவா? நான் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறேன், தேர்ட் இயர் படிக்கிறேன், ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன், நான் எலிஜிபிளா?
எஸ் நீங்கள் தாராளமாக எலிஜிபிள். 18 வயசு கம்ப்ளீட் ஆகி இந்த டேட்டுக்கு முன்னாடி தான் நீங்கள் 12th முடிச்சுப்பீங்க கரெக்டாக. ஸோ தாராளமாக நீங்கள் இந்த எக்ஸாம்ஸ்க்கு எலிஜிபிள். ஸோ இந்த எக்ஸாம்ஸோட ஏஜ் லிமிட்டுக்கு ரிலாக்ஸேஷன் பற்றி பார்க்கலாம். அதாவது ஏஜ் பார்த்தீங்கன்னா 18 to 33 இயர்ஸ் வரைக்கும் உண்டு. ஏஜுங்கிறது Jan 1, 2025 இந்த டேட்ல இருந்தா கால்குலேட் பண்றாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருமே பார்த்தீங்கன்னா எந்த டேட்டுக்கு முன்னாடி பிறந்திருக்க கூடாதுன்னு கொடுத்துருப்பாங்க. ஒன்றும் இல்லை, நீங்கள் கூகுளில் இந்த டேட்டை குரூஷியல் டேட்டா வச்சு ஏஜை கால்குலேட் பண்ணுங்க. ஒரு கேட்டகரி 18 to 33 இருக்கீங்கன்னா எலிஜிபிள். இதே இது ஓபிசி கேண்டிடேட்டா இருக்கீங்கன்னா 18 to 36 இருக்கீங்கன்னா எலிஜிபிள். எஸ்சி/எஸ்டி கேண்டிடேட்டா இருக்கீங்கன்னா 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. ஸோ 18 to 38 இருக்கீங்கன்னா எலிஜிபிள். எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 3 இயர் ஜென்ரல் இடபிள்யூஎஸ்க்கு, ஓபிசிக்கு 6 இயர்ஸ், எஸ்சி/எஸ்டிக்கு 8 இயர்ஸ் உண்டு. ஸோ பிடபிள்யூடி ஜென்ரல் இடபிள்யூஎஸ்க்கு 10 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷனும், ஓபிசி பிடபிள்யூடிக்கு 13 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷனும், எஸ்சி/எஸ்டி பிடபிள்யூடி 15 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் உண்டு. ஸோ நீங்கள் ஓபிசி ரிசர்வேஷனையும் நீங்கள் ஏஜ் ரிலாக்ஸேஷனையும் கிளைம் பண்ண போறீங்கன்னா ஓபிசி சர்டிஃபிகேட் கட்டாயம் தேவை. ஸோ ஓபிசி சர்டிஃபிகேட் இப்போ இல்லைனாலும் இப்போ எடுத்து வச்சுக்கோங்க. நாளைக்கு எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டு மண்டே கூட நீங்கள் ஓபிசிக்கு அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கலாம், பிரச்சனை கிடையாது. இதான் ஏஜ் லிமிட். ஏதாவது டவுட் இருந்தால் கட்டாயம் இருக்கும். கூகுளில் இந்த டேட்டா வச்சு உங்கள் ஏஜ் என்னங்கிறத டேட்டா பற்றி வச்சு கால்குலேட் பண்ணிக்கோங்க. செலக்ஷன் ப்ராசஸ் பற்றி பார்க்கலாம். இந்த எக்ஸாம்ஸ்க்கு 4 போஸ்ட் உண்டு. 4 போஸ்ட்டுக்கும் ஒரே ஃபார்ம் தான், ஒரே அப்ளிகேஷனில் தான் நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதாவது நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்ன்றதை கேட்கும். இதில் உங்களுக்கு எந்த போஸ்ட்லாம் வேணுமோ அதை நீங்கள் ப்ரிஃபரன்ஸில் கொடுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு கமர்ஷியல் டிக்கெட் கிளர்க் தான் தேவைன்னா அதை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக கொடுத்துட்டு எனக்கு 2வது டிக்கெட் கிளர்க் ட்ரெயின் கிளர்க் கிடைச்சா ஓகே, அப்போ அது 4வதா செகண்ட் ப்ரிஃபரன்ஸ். இந்த மாதிரி நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துக்கலாம். இதோட கட் ஆஃப் நீங்கள் ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணுறீங்களோ அந்த ஜாப் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதில் இந்த எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமு 2 லெவல் தான். 2 எக்ஸாமு, அதுக்கப்புறம் ஒரு டைப்பிங் டெஸ்ட், அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல், இவ்வளோ தான் எக்ஸாமினுடைய செலெக்ஷன் ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் காமனாக ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. இது வெறும் குவாலிஃபைங் பேப்பர் தான். இதுக்கப்புறம் இதுல இருந்து யாரெல்லாம் குவாலிஃபை பண்றாங்களோ அவங்கள ஸ்டேஜ் 2க்கு கூட்டிட்டு போவாங்க. அதுல நீங்க எடுக்கக்கூடிய மார்க் தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெரிட் மார்க்கா கன்சிடர் பண்ணுவாங்க. அதை பேஸ் பண்ணி தான் கட் ஆஃப் போட்டு ஃபைனலா வந்து ஜாப்பை வந்து உங்களுக்கு அலாட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸ்டேஜ் 1ங்கிறது வெறும் குவாலிஃபை பண்ணா மட்டும் போதும். அதுக்கப்புறம் இருக்கிற ஸ்டேஜ் 2 தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெரிட்டை கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டேஜ் 2 முடிஞ்ச உடனே ஒரு கட் ஆஃப் விடுவாங்க. அதை யார் குவாலிஃபை பண்றாங்களோ அவங்க ஸ்கில் டெஸ்ட், அதாவது டைப்பிங் டெஸ்ட் கூட்டு போவாங்க. இந்த டைப்பிங் டெஸ்ட்டுங்கிறது பெரிய ப்ராப்ளம் இல்லை. இப்போலேருந்து நீங்கள் கற்றுக்கிட்டாலே போதும். இல்லைனா ஸ்டேஜ் 2க்கு ப்ரிப்பரேஷன் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அப்போலேருந்து கற்றுக்கிட்டாலே போதும். சர்டிஃபிகேட் தேவையில்லை, ஸ்பீடு தெரிஞ்சால் மட்டும் போதும். இந்த டைப்பிங் டெஸ்ட்டுங்கிறது இந்த 2 போஸ்ட்டுக்கு மட்டும்தான். இந்த 2 போஸ்ட்டுக்கு டைப்பிங் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுலேயும் குவாலிஃபை பண்ணி ஆகணும். ஸோ இந்த ஸ்கில் டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு கட் ஆஃப் விடுவாங்க. அதை யார் குவாலிஃபை பண்ணுறாங்களோ அவங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் மெடிக்கல்னு கூப்பிட்டு போவாங்க. மெடிக்கல்லாம் முடிஞ்ச உடனே ஃபைனல் ரிசல்ட் விடுவாங்க. அதில் உங்கள் நேம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு போஸ்ட் அலாட் ஆகி வரும். இவ்வளோ தான் இந்த எக்ஸாமினுடைய டீட்டெயில்டான செலெக்ஷன் ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் 1 பற்றி பார்க்கலாம். ஸ்டேஜ் 1 எக்ஸாம் பேட்டர்னுங்கிறது தான் 90 மினிட்ஸ், அதாவது 1.5 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும். இதில் பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா 2 மணி நேரம் உங்களுக்கு எக்ஸாம். ஸோ இதில் 100 கொஸ்டின், ஒரு கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா 1 மார்க் பார்த்தீங்கன்னா அலாட் பண்ணுவாங்க. இந்த எக்ஸாம்ஸில் நெகட்டிவ் மார்க் உண்டு. 1/3 மார்க் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க்காக உங்களுக்கு மைனஸ் ஆகும். இந்த எக்ஸாமை நீங்கள் ரீஜனல் லாங்குவேஜ்லையும் எழுதிக்கிட முடியும். தமிழ்லையும் எழுதிக்கலாம், மலையாளத்திலையும் எழுதிக்கலாம், தெலுங்குலையும் எழுதிக்கலாம். அது உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் தான். ஸோ அதில் ஜென்ரல் அவேர்னஸில் 40 கொஷின்ஸு, மேக்ஸில் 30 கொஷின்ஸு, ரீசனிங்கில் 30 கொஷின், மொத்தம் 100 கொஷின். ஒரு கொஷினுக்கு 1 மார்க்கில் 100 மார்க்குக்கு எக்ஸாம் நடக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு கட் ஆஃப் வைப்பாங்க. அந்த கட் ஆஃப் கிளியர் பண்ணுறவங்க ஸ்டேஜ் 2க்கு போவாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 1 சிலபஸ். ஓகேவா? இந்த டாப்பிக்ல தான் எக்ஸாம்ஸில் கொஷின்றதை கேட்பாங்க. இது எஸ்எஸ்சியோட சிலபஸ் என்னவோ அதே சிலபஸ் தான். ஆல்ரெடி நீங்கள் எஸ்எஸ்சி எக்ஸாம் சிலபஸ் கவர் பண்ணிருக்கீங்கன்னா பிரச்சனையே இல்லாமல் இந்த எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணிடலாம். ஜஸ்ட் அனாலிட்டிக்கல் ரீசனிங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா டாபிக் நீங்கள் படிச்சுக்கிட்டா போதும். அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நீங்கள் எக்ஸ்ட்ரா படிச்சுக்கிட்டா போதும். மற்ற எல்லாமே எஸ்எஸ்சியோட சிலபஸே தான். இந்த டாபிக் தான் நீங்கள் கவர் பண்ணணும். ஸோ இதை யார் கிளியர் பண்ணுறாங்களோ அவங்க ஒரு ஜாப்புக்கு 15 பேருன்னு நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு கூட்டிட்டு போவாங்க. 1:15 நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு கூட்டிட்டு போவாங்க. எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா சேம் சிலபஸ் தான். ஆனால் கொஷினோட நம்பர் மட்டும் மாறும் அண்டு கொஷினோடைய அந்த வெயிட்டேஜும் மாறும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம் எக்ஸாம். பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு 2 மணி நேரம் எக்ஸாமு. 120 மார்க்ஸுக்கு எக்ஸாம் நடக்கும். ஜென்ரல் அவேர்னஸ் 50 கொஷின்ஸு, மேக்ஸில் 35 கொஷின்ஸு, ரீசனிங்கில் 35 கொஷின், மொத்தம் 120 கொஷின்ஸு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாமுங்கிறது மார்க்குங்கிறது 120 மார்க்ஸுக்கு. கரெக்டான கொஷினுக்கு 1 மார்க் பார்த்தீங்கன்னா அலாட் பண்ணுவாங்க. தப்பான கொஷினுக்கு பார்த்தீங்கன்னா 1/3, அதாவது 0.33 மார்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைனஸ் ஆகும். இதுதான் எக்ஸாம் பேட்டர்ன். சிலபஸுங்கிறது நீங்கள் ஸ்டேஜ் 1க்கு என்ன சிலபஸோ அதே சிலபஸ் தான் ஸ்டேஜ் 2க்கும். ஸோ நீங்கள் ஸ்டேஜ் 1க்கு ப்ரிப்பேர் பண்ணுறப்போ நல்லா ப்ரிப்பேர் பண்ணி கட் ஆஃப் கிளியர் பண்ணிங்கன்னா ஸ்டேஜ் 2க்கு நீங்கள் வெறும் ப்ராக்டிஸ் அண்ட் ரிவிஷன் பண்ணால் போதும். ஸ்டேஜ் 2க்கு நல்ல மார்க்கோட கிளியர் பண்ணலாம். வேகன்சி கம்மியாக இருந்தாலும்
நீங்கள் நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு ரெகுலர் ரிவிஷன் நல்லா சிலபஸ் கவர் பண்ணிங்கன்னா போதும். இந்த எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான 8 மந்த்துக்கு என்ன படிக்கணும், டீட்டெயில்டான ஸ்டடி பிளான், ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் என்ன டாபிக் படிக்கணும், அதை எப்படி படிக்கணும், எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது, இந்த மாதிரி டீட்டெயில்டு வீடியோ நம்ம யூடியூப் சேனல் ஆல்ரெடி போட்டுருக்கோம். இந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனே மேலே ஐகார்ட்லையும் தரோம். அந்த வீடியோ பார்த்துட்டு ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். டெய்லி என்ன படிக்கணுங்கிற டெய்லி ஸ்டடி பிளானுமே நம்ம டெலிகிராம் சேனலில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இதுக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் டெய்லி ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் படித்தா போதும். டெய்லி ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் படித்தா போதும். அப்படி தான் நாம் இந்த ஸ்டடி பிளான் மேக் பண்ணியிருக்கோம். எக்ஸாமுங்கிறது நெக்ஸ்ட் இயர் செகண்ட் ஹாஃப்க்கு மேலே தான் நடக்கும். ஸோ உங்களுக்கு நல்ல டைம் இருக்குது. இந்த வீடியோ பார்த்துட்டு என்ன படிக்கணும் எப்படிங்கிற பிளான் தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஸ்டடி பிளானை சின்சியராக ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயம் எக்ஸாம் கிளியர் பண்ணலாம். ப்ரீவியஸ் இயர் கொஷினுக்கான லிங்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறோம். இந்த பிடிஎஃபை ஓப்பன் பண்ணி ப்ரீவியஸ் இயரில் எப்படி கொஷின் கேட்டிருக்காங்க ஒவ்வொரு டாப்பிக்கில் இருந்தும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான கம்ப்ளீட் கிளாஸஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு CPT 1-2க்கான கம்ப்ளீட் சிலபஸை கவர் பண்ணிடுவோம். டாபிக் வைஸ் கவர் பண்ணியிருப்போம். பேசிக்ஸ்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைப் வைஸ் டாபிக் வைஸ் வந்து இருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஷின், லேட்டஸ்ட் TCS எக்ஸாமில் கேட்ட கொஷின் எல்லாமே டீச் பண்ணிப்போம். ரெக்கார்டட் கிளாஸஸ், PDF நோட்ஸை ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், பிரிண்ட் அவுட் எடுத்து படிச்சிக்கலாம். ஆஃப்லைனில் டவுன்லோட் பண்ணி வச்சும் படிச்சிக்கலாம். உங்கள் டவுட்ஸை நீங்கள் கேட்குற டவுட்ஸை எவ்ரிடே ஈவினிங் டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கிட்டே இருக்கும். ரெகுலர் இன்டர்வெல்ல லைவ் செஷன்ஸும் கண்டக்ட் பண்ணி உங்களுக்கு டிப்ஸும் ப்ரொவைட் பண்ணுறதா இருக்கட்டும், எப்படி ஃபர்தராக ப்ரிப்பேர் பண்ணுறதையும் ஷேர் பண்ணுவோம். இந்த கிளாஸஸ்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் SSCக்கான கிளாஸஸுமே அவைலபிளாக இருக்கும். ஒரு கோர்ஸில் நீங்கள் எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கும் உங்களால் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்ட முடியும். கிளாஸஸ்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்குது. டைப்பிங் டெஸ்ட்டை பற்றின டீட்டெயில் பார்த்துலாம். டைப்பிங் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமமாக ஈஸியாக உங்களால் குவாலிஃபை பண்ணிட முடியும். ஒரு 3 to 4 மந்த் நீங்கள் சின்சியராக ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா போதும். இது டைப்பிங் டெஸ்ட்டுங்கிறது இப்போதுலேருந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும்னு கிடையாது. நீங்கள் ஸ்டேஜ் 2க்கு எப்போ உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அப்போலேருந்து இதை டெய்லி ஒரு 1 hour டைப்பிங் கிளாஸ் பண்ணிங்கன்னா கிளியர் பண்ணிடலாம். 30 words per minute, 25 per minute. அந்த 25 per minuteங்கிறது ஹிந்திக்கு. நீங்கள் இங்கிலீஷ் மட்டும் கற்றுக்கிட்டா போதும். இங்கிலீஷ் லோயர் முடிச்சிருந்தா போதும். ஸ்பீடு 30 words per minute இருந்தால் போதும். ஆனால் அதை விட கம்மியாக இருந்தாலும் குவாலிஃபை பண்ணிட முடியும். ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. டைப்பிங் டெஸ்ட்டுங்கிறது ஈஸியாக குவாலிஃபை பண்ணிடலாம். டைப்பிங் டெஸ்ட் கம்ப்யூட்டரில் தான் நடக்கும். ஆனால் நீங்கள் டைப்பிங் இன்ஸ்டியூஷனில் டைப் ரைட்டரில் தான் உங்களுக்கு கற்று தருவாங்க. அதுக்கு பெரிய டிஃப்ரெண்ட் இருக்காது. டைப் ரைட்டிங் மிஷினில் ஒரு 3 month நல்லா சின்சியராக எல்லா பேசிக்கும் கற்றுக்கிட்டு டெய்லி 1 hour கிளாஸ் போய் டைப்பிங் நல்லா கற்றுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட சிஸ்டம் இருந்துச்சுன்னா அதில் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஈஸியாக உங்களால் டைப்பிங் டெஸ்ட்டை குவாலிஃபை பண்ணிட முடியும். ரெகுலர் ப்ராக்டிஸ் மட்டும் போதும், பெரிய பிரச்சனை இருக்காது. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். ஸோ உங்கள் ஸ்டேஜ் 2 முடிஞ்ச உடனே டைப்பிங் டெஸ்ட்டுக்கு 1:8ங்கிற மாதிரி பர்சன்ஸை கூட்டிகிட்டு போவாங்க. யார் டைப்பிங் டெஸ்ட் குவாலிஃபை பண்ணுறாங்களோ அவங்கள டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கொடுவாங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுங்கிறது உங்களுக்கு சென்னையில் நடக்கும். அண்ட் அதுக்கப்புறம் மெடிக்கலுங்கிறத கண்டக்ட் பண்ணுவாங்க. மெடிக்கல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சு அடுத்த நாள் மோஸ்ட்லி நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மெடிக்கலுங்கிறது யூஸ்வலாக எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமில் நடக்கிற மாதிரி பேசிக்காக இருக்கும். ஈஸியாக குவாலிஃபை பண்ணிட முடியும். ஸோ இதில் மேஜராக என்ன பார்ப்பாங்கன்னா ஐயை வந்து பார்ப்பாங்க, கண்ணை வந்து பார்ப்பாங்க. இதில் A3 இருக்கா ட்ரெயின் கிளர்க்குக்கு. இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐ வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கணும். அதாவது லேசிக்கு இருக்கக்கூடாது. அதாவது நீங்கள் வந்து இந்த A3 இருக்கு தெரியுமா, இந்த ட்ரெயின் கிளர்க், இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் லேசிக் பண்ணியிருக்கக்கூடாது. அண்ட் வேறு ஏதாவது சர்ஜரியுமே அந்த கண் பார்வையை வந்து ஏதாவது ஒரு சரி பண்ணியும் இது பண்ணியிருக்கக்கூடாது. அப்படி பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் இந்த A3ங்கிற இந்த போஸ்ட், அதாவது ட்ரெயின் கிளர்க்குக்கு எலிஜிபிளாக இருக்க மாட்டீங்க. மற்ற போஸ்ட்டுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து எலிஜிபிளாக இருப்பீங்க. B2, C2 இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் நீங்கள் லேசிக் பண்ணியிருந்தாலும் ஓகே, இல்லை ஏதாவது கரெக்ஷன் பண்ணியிருந்தாலும் ஓகே, ஸ்பெக்ஸ் போட்டிருந்தாலும் ஓகே, நீங்கள் இந்த மற்ற 3 போஸ்ட்டுக்குமே நீங்கள் எலிஜிபிளாக இருப்பீங்க. இந்த போஸ்ட்டுக்கு மட்டும் லேசிக்கோ இல்லை ஏதாவது அந்த ஐ கரெக்ஷனும் இது எதுவுமே பண்ணியிருக்கக்கூடாது. இது மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கோ. இந்த போஸ்ட்டுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்பெக்ஸ் போட்டுக்கலாம். அலவுடு தான். ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த வேகன்சிஸ் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டில் அப்ளை பண்ண போறீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் ஜாப் வேணும்னா RRB சென்னைன்னு இருக்குது. இந்த வெப்சைட் இந்த இதில் தான் நீங்கள் எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? இதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரோம். அந்த லிங்க்கில் போய் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி நீங்கள் எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோ வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். நீங்கள் எந்த இதில் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ஜோனில் தான் உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். இது ரொம்ப நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேவா? எக்ஸாம் ஃபீஸுங்கிறது பார்த்தீங்கன்னா 500 rupees. இதில் 400 rupees பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க ஸ்டேஜ் 1 முடிஞ்சோடனே. இது யாருக்கெல்லாம் இந்த ஃபீஸ் பே பண்ணணுன்றதை பார்த்தீங்கன்னா 500 rupees மெயில் கேண்டிடேட்டாக இருக்கக்கூடிய ஜென்ரல், OBC, EWS இந்த 3 கேட்டகரி ஸ்டூடெண்ட் தான் 500 rupees பே பண்ணணும். 250 rupees யார் பே பண்ணணுன்றதை பார்த்தீங்கன்னா இந்த 250 rupeesமே பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் பண்ணிடுவோம். யார் பே பண்ணணும்னா PWD கேண்டிடேட்டு, ஃபீமேல் கேண்டிடேட்டு, டிரான்ஸ்ஜெண்டர் கேண்டிடேட்டு, எக்ஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட்டு,
எஸ்சி எஸ்டி மைனாரிட்டி எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸஸ் இந்த கேட்டகரிக்குள்ளே நீங்கள் வாரீங்க அப்படின்னா நீங்கள் 250 பே பண்ணால் போதும் 250 ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. 500 ருபீஸில் 400 தான் ரீஃபண்ட் பண்ணுவாங்க. இந்த கேட்டகரியில் நீங்கள் வாரீங்கன்னா நீங்கள் 500 ருபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த எக்ஸாம்ஸ்க்கான கிளாஸஸ் நம்ம ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. ஜாயின் பண்ணி இப்போயே உங்களோட ப்ரிப்பரேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நல்ல டைம் இருக்குது. டெய்லி 3 to 4 hours படித்தா போதும். உங்கள் ரெகுலர் லைஃப்பை நீங்கள் ஒர்க் போயிட்டு இருந்தாலும் சரி, ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, டெய்லி 3 to 4 hours உங்களால் ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சு இந்த சிலபஸை கவர் பண்ண முடியும்னா தாராளமாக இந்த எக்ஸாம்ஸ் உங்களால் அப்ளை பண்ணலாம். வேகன்சி கம்மியாக இருக்குன்னு அப்ளை பண்ணாமல் இருக்காதீங்க. ஃபியூச்சரில் வேகன்சி இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா இதுதான் நம்மளோட மெயில் ஐடி. இந்த மெயில் ஐடிலையும் கமெண்ட் செக்ஷன்லையும் உங்களோட டவுட் வந்து நீங்கள் கேட்டுக்கிட முடியும். ஓகேவா? டவுட் இருக்குன்னா கட்டாயமாக கேளுங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு கட்டாயமாக ஷேர் பண்ணுங்கள். வேகன்சிஸை பற்றின நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி அவங்களையும் ப்ரிப்பேர் பண்ண சொல்லுங்கள். ஃபியூச்சரில் கட்டாயமாக வேகன்சிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். இந்த எக்ஸாம்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா பிடபிள்யூடி கேண்டிடேட்டுமே வந்து எலிஜிபிள் தான். ஸோ பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக இருக்கீங்கன்னா நீங்கள் என்னென்ன போஸ்ட்டுக்கெலாம் எலிஜிபிள்ன்றதை இந்த சார்ட்டை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கமர்ஷியல் டிக்கெட் கிளர்க்குக்கா, ஸோ இல்லை விஷுவல் இம்பேர்ட் அவங்க வந்து எலிஜிபிள் கிடையாது. ஸோ என்ன இதெல்லாம் வந்து எலிஜிபிள்ன்றது இந்த இடத்துல நீங்கள் தெரிஞ்சுக்கிட முடியும். ஸோ பிடபிள்யூடி கேண்டிடேட்டுமே இந்த எக்ஸாம்ஸ்க்கு கட்டாயமாக அப்ளை பண்ணுங்கள். நீங்களும் எலிஜிபிள் தான். நீங்கள் சின்சியராக படிக்கிறீங்க, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, நல்லா ரிவிஷன் பண்ணுறீங்க, உங்களோட 100% கட்டாயமாக கொடுக்குறீங்கன்னா இந்த எக்ஸாம்ஸில் ஒரு ஜாப்பை நிச்சயமாக உங்களால் செக்யூர் பண்ணிட முடியும். நீங்கள் எல்லாருமே இந்த ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு கங்க்ராச்சுலேஷன். ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ.